இது நம்ம கிச்சன். கிச்சன்ல இன்னைக்கு என்ன பண்ண ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ண போறேன்னாக்க கொத்தமல்லி வச்சு பேஸ்ட் பண்ணி ஒரு மசாலா பொரி ஒன்று பண்ண போறோம். இப்போ அதுக்கு எண்ணெய் அடுப்பில் வச்சிருக்கேன். கடுகு 2 தாளிக்கிறோம். கடுகு வந்து பொரிஞ்சு வரணும். கடுகு பொரிஞ்சு இப்போ நிலக்கடலையை போடுறோம். இது பச்சை நிலக்கடலைங்கிறதுனால ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் வதக்கணும். வறுபடணும். அது இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட எண்ணெய்னா விட்டுக்கலாம். நெய் கூட விடலாம். தேவைப்பட்டவா அவன் வடிக்கு எது வேணுமோ அதை விட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், கடலை அரிப்பட்டு வரட்டுட்டு நம்ம இந்த ஒரு பேஸ்ட் ஒன்று இதில் வைக்க போகிறோம். இது என்ன பேஸ்ட் அப்படின்னா, கொத்தமல்லி நல்ல ஒரு கைப்பிடி நிறைய ஒரு கொத்தமல்லி, ஒரே 2 சின்னதாக 2 பச்சை மிளகாய், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், இதை வச்சு ஒரு பேஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். பேஸ்ட் அரைச்சி இதில் விடுறோம். இதில் விட்டுட்டு இது வந்து வதங்காததுக்காக இந்த நம்ம இது கொஞ்சம் தண்ணியை விடுவோம். இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிறோம். இந்த மாரி இது நல்லா ஆயி மேலே வரணும், பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இந்த கொத்தமல்லி பேஸ்ட்டை வந்து நம்ம வதக்கணும். இதுக்கு வந்து தனி மிளகாய் தூள்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதுலேயே நம்ம பச்சை மிளகாய் போட்டு இந்த விருது அரைச்சதுனால இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டாக இருக்கும். இது நல்லா சுருண்டு வரணும். இந்த பேஸ்ட் வந்து சுருண்டு வரணும். இப்போ இது நல்லா சுருங்கிடுச்சு. இந்த மாரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு இதை வதக்கிட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. கொஞ்சம் பச்சை வாசம் வதங்கிடுச்சு. இது வந்து இந்த மாரி வதக்கிக்கணும். இப்போ என்ன பண்ணுறது, இதில் இந்த மசாலா பொரியை அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம். நம்ம இப்போ இதில் வந்து சாட் மசாலா பவுடர்